ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது யூடியூப்பில் நியூ அப்டேட்டாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. அந்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏர்னிங்ஸை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுறது. அதாவது பார்த்தீங்கன்னா மானிடைசேஷன் எனேபிளான கிரியேட்டர்ஸ்க்கு இதே மாதிரி இனிமேல் வரப்போகிற, அதாவது யூடியூப் பிகினராக வரக்கூடிய எல்லாருக்குமே ஒரு மோட்டிவேஷனாக இருக்கிற மாதிரி யூடியூப்பில் ஏர்னிங்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு சின்ன ஒரு மெத்தட், அதாவது சின்ன ஒரு அப்டேட் வந்து விட்டுருந்தாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ்க்கும் நீங்கள் வந்து மெட்ரோல் ஆட்ஸை வந்து இன்க்ளூட் பண்ணிக்கலாம், நீங்களே வந்து செட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் விட்டுருந்தாங்க. முந்தி வந்து பார்த்தீங்கன்னா 10 மினிட்ஸ் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். 10 மினிட்ஸுக்கு மேலே நீங்கள் வந்து வீடியோ க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் அந்த மாதிரி செட் பண்ண முடியும். நீங்களே உங்களுக்கு வந்து ஆட்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி செட் பண்ணிக்கலாம். பட் அந்த மாதிரி இல்லாமல் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸில் கொடுத்தாங்க. அப்டேட் வந்து ஏற்கனவே விட்டுருந்தாங்க. பட் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 27 கிட்ட தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்டேட் ஆனது கரெக்டாக லான்ச் ஆகும். அந்த நேரத்தில் நீங்கள் வந்து உங்களுடைய எல்லா வீடியோஸ்க்கும் 8 மினிட்ஸ்க்கு மேலே இருந்ததுன்னா அதை கட்டாயம் நீங்கள் வந்து அதில் வந்து ஆட் பிரேக்கில் எல்லாத்தையுமே சூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆட் பிரேக் வச்சிங்கன்னா வீடியோஸ் ஓடிக்கிட்டு இருக்கையில், ப்ளே ஆகிக்கிட்டு இருக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ் வீடியோவாக இருந்தாலும் கூட அதுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா ஆட்ஸ் வந்து ரன் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ரன் ஆகிறதால கிரியேட்டருக்கு வந்து எக்ஸ்ட்ரா பெனிஃபிட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் வீடியோ அப்படிங்கிறது ரொம்பவே லென்த்து. அது வந்து அந்த அளவுக்கு கிரியேட் பண்ண முடியாது. கிரியேட் பண்ணோம் அப்படின்னு நினச்சோம்னா நிறைய ஒர்க் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அந்த மாதிரி இருக்கிறத விட இப்போ 8 மினிட்ஸ் வீடியோ அப்படின்னு எடுத்தாலும் கொஞ்சம் அதை விட கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதால நம்ம வந்து இந்த மாதிரி பேசும்போது கூட 8 மினிட்ஸ் வந்து வந்துடும். அது யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோவாகவும் கூட இருந்துடும். 10 மினிட்ஸ் அப்படிங்கிற வியூவர்ஸ்க்கும் கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துடலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட்டருக்கும் அந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கிறக்காக ஒரு ஃபோர்ஸில் தள்ளுற மாதிரி 10 மினிட்ஸ்க்கு மேலே எப்படியாவது கிரியேட் பண்ணி போட்டுருவாங்க. இப்போ வந்து 8 மினிட்ஸ் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிறதால இது ஒரு சின்ன அப்டேட்டு, நல்ல ஒரு அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு அப்டேட்டை இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணி லான்ச் ஆகிருச்சு அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் ஒர்க் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. நானும் யூடியூப் கிரியேட்டர் ஸ்டுடியோலையும் போய் பார்த்தேன், அதே மாதிரி ஒய்டி ஸ்டுடியோ ஆப்லேயும் போய் பார்த்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பிரேக் சூஸ் பண்ணுற மாதிரியான மெத்தட்லாம் அதில் வந்து காட்டுது அப்படின்னு சொல்லலாம். 8 மினிட்ஸ் வீடியோஸ்க்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்தேன். 10 மினிட்ஸ் வீடியோஸ்க்கு எப்பவும் போல் வந்து பார்த்தீங்கன்னா 8 மினிட்ஸ்க்கு மேலே எவ்வளோ பெரிய வீடியோவாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அதுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆட் பிரேக் எல்லாமே நீங்களே செட் பண்ணிக்கலாம். அது எவ்வளோ நாளும் உங்களுடைய விருப்பத்துக்கு தக்கன நீங்கள் வந்து செட் பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோவில் நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ஒரே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்வி மற்றும் சந்தேகங்களை கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஃபைனலாக நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி மறக்காம ஆல் ஆப்ஷன் செட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இந்த மாதிரியான எல்லா வீடியோஸ்க்கும் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். கைஸ், அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ பார்த்துக்கு நன்றி. பபாய், see you நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம். உங்கள் கேள்வி மற்றும் சந்தேகங்கள் நெக்ஸ்ட் வீடியோ எதை பற்றி போடலாம், உங்களுடைய வேறு ஏதாவது டிஃப்ரெண்ட்டான தாட்ஸ் ஏதாவது, உங்கள் கேள்வி மற்றும் சந்தேகங்கள் வேறு ஏதாவது உங்களுடைய கேள்வி மற்றும் சந்தேகங்கள் இல்லைனா வேறு ஏதாவது வீடியோ போடலாம்.